ஒரே மணி நேரம் கிட்டு 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 நமக்கு வேண்டியதை அவர் கொடுத்துட்றாரு இல்லையோ, அந்த தூக்கம் தான் ஆழ்நிலை உறக்கம். அந்த உறக்கத்தை யோக மார்க்கத்தின் மூலம் கற்றுக்கணும். யோக நித்ரான்னு ஒரு தூக்கம் இருக்குது. அது நிறைய பேர் கத்தெல்லாம் கூட கொடுக்குறா. அந்த தூக்கத்தில் ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே அத்தனை சக்தியும் திருப்பி கொண்டு விடலாம். அப்படியே நம்ம கை கால் எல்லாத்தையும் இந்திரியங்கள் எல்லாம் விடுறோம், நம்மளையே வெளியில் கொண்டுக்கணும், பிரம்மத்தடத்துலேருந்து சக்தியை வாங்கணும், திரும்ப எழுந்து விடலாம். அப்போ இத்தனை நாள் பட்ட ஒன்றும் வேண்டாம். அதே 1 மணி நேரம், அதே 4 மணி நேரம். உண்மையாக ஒரு யோகிக்கு சக்தி மீள்வதற்கு 4 மணி நாழி தூக்கம் போகும். 11 மணிக்கு படுத்தோம்னா 3வது மணிக்கு எழுந்து விடலாம், பளிச்சுன்னு எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கலாம். நம்ம கூட நன்னத்தானே இருக்கும். அவள் சாப்பிட்றாப்புல கொஞ்சமாக சாப்பிட்டுண்டு அடிக்கடி இந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறது. நன்னா சாப்பிட்டாலே தலை சுற்றுறது, உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டு. நமக்கு இது ஜீரணம் அடையணுங்கிறதுக்காக மொத்த ரத்தமும் வயத்துக்கு போடுறது, மூளைக்கு ரத்தமே இல்லை, எல்லாம் அது ஜீர்ணிக்கிறதுக்காக வயத்துக்கு படுத்துனா. அப்போ எதையான்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், எதானும் துரிய தசா ஜாகிரத தசா சதுராத்மா சதுர்வியூகான்னா, சாமி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வரும், இப்போ தான் சாப்பிட்ருக்கேன், நீர் ஒரு சதுராத்மாவே எனக்கு இப்போ புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அது புத்திக்கே போகிறதுக்கு ரத்தம் ஓடணும் இல்லையோ. இது ஒன்றும் பெரிய செப்புடு வித்தையெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்கட்டி வித்தை இல்லை, ரொம்ப சுலபமான வித்தை. இப்படி தான்றத்த வாழ்க்கையை அமைச்சுனுட்டோம்னா ஆனந்தமாக இருக்கலாம். எப்படி வேணான்னு நினைக்க போனோம்னா அந்த ஆனந்தம் கிட்டாது. அது இப்படித்தான்ங்கிறதுக்கு தான் உபனிஷத்து இவ்வளவு முயற்சி எடுக்கிறது. ஜாகரிதஸ்தான பகிஷ்பிரஜ்ஞா, எப்போ விழிப்புணர்வோடு இருக்கானோ அப்போ வெளி விஷயத்தினுடைய பிரஜையெல்லாம் அவனுக்கு இருக்கு. அப்போ சப்தாங்க 7 அங்கங்களோட, ஏகோன விம்சதி முகா 19 முகங்களோட 7 அங்கத்தை சொல்றார். ஸ்வர்க்கம், ஆத்மா, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். இந்த 7 அங்கம், கண்ணு காது மூக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியறது. அப்புறம் 19 ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பஞ்ச பிராணன்கள், அப்புறம் சித்தம், புத்தி, மனசு, அந்தக்கரணம் என்கிற 19. இது எல்லாமே முழிச்சுட்டு இருக்குன்றார். சப்தாங்க ஏகோன விம்சதி முகா ஸ்தூல புக்கு. இந்த சப்தங்களை மட்டும் நீங்கள் அடிக்கோடு போன்றீங்கன்னா போகிறோம். பகிஷ்பிரஜா, வெளியில் இருக்கிற எல்லாத்த பற்றின பிரஜைவனுக்கு இருக்கு. இந்த தேவத்தை பேர் என்ன? வைஸ்வானரன்னு பேர். அவர் தான் அனிருத்தாழ்வான். வைஸ்வானரன்கிற தேவத்தை அனிருத்தன் தான் நிர்வாகம் பண்றார். அப்ப இவனுக்கு வெளி விஷயங்கள்லாம் தெரியறது. பகிஹி விஷயத்தில், வெளி விஷயத்தில் பிரஜை இருக்கிறது. விம்சதி முகா ஸ்தூல புக்கு. சாப்பிட்றார், சக்கரமங்கல் சாப்பிடலாம், பாட்டு கச்சேரி கேட்கலாம், நாட்டு கச்சேரி பார்க்கலாம், எல்லாம் தொடலாம், ஓடலாம், ஆடலாம். ஸ்தூல பிரஜன், ஸ்தூலமான விஷயத்தை எல்லாம் நன்கு அனுபவிக்கிறார். வைஸ்வானரஹா பிரதமஹா பாதஹா, இதுதான் முதல் பாதம்னு பார்த்தோம். இந்த தேவதை அனிருத்தாழ்வான். இவர் அகங்காரத்துக்கு அபிமானினி தேவதை. 3 அகங்காரம், அகங்காரத்துக்கு, மனசுக்கு, ஆத்மாவுக்கு அபிமானம்னு பார்த்தோம். அனிருத்த, பிரத்யும்னா, சங்கர்ஷணர்கள். அதில் இவர் அகங்காரத்துக்கு அபிமானினி தேவதை. அடுத்து 2வது தைஜசர். ஸ்வப்னஸ்தான அந்த பிரஜா சப்தாங்க ஏகோனவிம்சதி முகா பிரவிவிக்த புக் தைஜசோ த்விதீய பாதா. இது 2வது பாதம், 2வது கால். முதல் கால் வைஸ்வானர பாதம், 2வது கால். ஏன் கால்ங்கிறார்? ஆ ஊ மா அர்த்த மாத்திரை 4 இல்லையோ, 4ல் ஒரு பகுதி தானே பாதம். பாதம் ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டாலே முழு ஸ்லோகத்தை 4ஆ பிரிச்சா தான் ஒரு பாதம்னு அர்த்தம். இப்போ தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாக யுத்சவா மாமகா பாண்டவா செய்வ கிமகுர்வத சஞ்சய. இது ஸ்லோகத்தினுடைய 4 பாதங்கள். முதல் பாதம் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, 2வது பாதம் மாமகா பாண்டவா செய்வன் சமவேதாக யுத்சவா. அதை போல் இது முதல் பாதம். ஆ என்னும் முதல் எழுத்து, வைஸ்வானரங்கிற முதல், அனிருத்தன்கிற முதல் தேவதை, ஜாகிரத் தசாங்கிற முதல் கால் பங்கு. இதில் வெளி விஷயங்களெல்லாம் நன்னா தெரியறது, அனுபவிக்கிறான். இப்போ 2வது சொப்ன தசை. வெளி விஷயம்லாம் மறந்து போச்சு, அதெல்லாம் இன்னும் கண்ணு காது மூக்கெல்லாம் தெரியல. இதில் ரொம்ப ஆச்சரியமானதெல்லாம் பார்க்குறான். நம்மளையே நாம் பார்க்கலாம், மரணம் அடைஞ்சிட்டுவாளெல்லாம் பார்க்கலாம், நம்மால் என்னென்ன பண்ண முடியாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் பண்ணலாம், நினச்சே பார்க்க முடியாது. சொப்பனை இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கேன்னா இதே சமயம் எனக்கு வேண்டியவர் அதை பார்க்க முடியாது. இப்போ நான் பார்க்குறேன்னா இந்த நல்ல சொப்பனத்தை நாளைக்கு நாம் திரும்பி படுத்தினாலும் பார்க்க முடியாது. இதெல்லாம் சொப்பனத்துக்கே இருக்கிற பெருமை. இப்போ தான் பார்க்க முடியும், நான் தான் பார்க்க முடியும், என்னையே பார்த்துக்கலாம். அப்போ சொப்பனத்தில் நான் வரேன். ஒருத்தர் சட்டுன்னு கேள்வி கேட்டால், ஆத்மா இப்போ அந்த உடம்புக்குள்ளே இருக்கா, படுத்துட்டு இருக்கிற உடம்புக்குள்ளே இருக்கா? 2த்தில் எதில் இருக்குது? இதுக்குள்ளே இருக்காரா அதுக்குள்ளே இருக்காரானா இதுக்குள்ளே தான் இருப்பார். தட்டினா இவர் எழுந்திருக்கிறாரோ இல்லையோ, அங்கே போயிருந்தால் கொஞ்சம் இருங்கோன்னு வரும். நல்ல அதெல்லாம் பயந்தே போடுவோம் நம்ம. தட்டின உடனே இங்கே இருக்கிறவர் எழுந்திருக்கணும். அப்போ அங்கே போகலை, ஆத்மா இங்கே தான் இருக்கார். அந்த சரீரத்தை எது சிருஷ்டி பண்ணியிருக்குன்னால் பிரம்மந்தான் சிருஷ்டிக்கிறார். எதன் மூலம்? இவனுடைய தர்மபூத ஞானம் மூலம்.
இந்த ஜீவனுக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ, அந்த ஞானம் எங்கும் பாயும்.